ஜெபத்தை அலட்சியம் பண்றது, துதியை அலட்சியம் பண்றது, சபையை அலட்சியம் பண்றது, இதெல்லாம் பின்னால நீ தூரமா போறதுக்கு வழிவகுத்துட்டே இருப்பான் பிசாசு. ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கோலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஜெபத்தை அலட்சியம் பண்றது, துதியை அலட்சியம் பண்றது, சபையை அலட்சியம் பண்றது, இதெல்லாம் பின்னால நீ தூரமா போறதுக்கு வழிவகுத்துட்டே இருப்பான் பிசாசு. எதையும் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்ல, பிரேயர் ஷெட்யூல் அலட்சியப்படுத்தவே கூடாது. தானியேலுக்கு விரோதமா பத்திரம் கையெழுத்து வைக்கப்படுகிறது என்பது தானியேலுக்கு தெரியவே தெரியாது. ஆனா தானியேல் ஒரு காரியத்தை மாத்திரம் டெய்லி செஞ்சுட்டு இருப்பாரு. காலை, மத்தியானம், சாயங்காலம் இந்த 3 வேளையும் எருசலேமுக்கு நேரா பலகைகள் திறந்து முழங்கால் போட்டு அந்த ஜெபம் நடந்துட்டே இருக்கும். ஜுரம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்பெஷல் பிரேயர்லாம் வேண்டாம். டெங்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்பெஷல் பிரேயர்லாம் வேண்டாம். டெய்லி உன் ஷெட்யூல்ல வை. டெங்கு வந்தாலும், ஜுரம் வந்தாலும், வேதனை வந்தாலும் அந்த சிங்ககபியிலிருந்து தப்புவிக்க அவர் வல்லவர். பிசாசு அந்த நேரத்தில் தான் சொந்தக்காரங்களை கொண்டு வருவான், வேலைக்காரங்களை கொண்டு வருவான், வேலையை வைப்பான். உன்னை அப்படியே அழகாட்டு உன்கிட்ட கொடுக்கப்படுற காரியம் எல்லாத்துலையும் அப்படியே டைவர்ட் பண்ணி நீ என்ன நாளைக்கு சேர்த்து பண்ணிக்கலாம். நைட்டே செத்து போயிட்டீங்கன்னா அப்படி நான் யோசி. இன்னைக்கு நான் 2 மணி நேரம் ஜெபிக்கணும், நான் வேதத்தை வாசிக்கணும், நான் ஸ்தோத்திரிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காங்க, சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, இன்னைக்கு அங்க போகணும், இங்க போகணும். அந்த ஷெட்யூல்லாம் இருந்தாலும் இந்த ஷெட்யூலை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீ அந்த இடத்துல தான் அலட்சியமா இருக்கியா. ஆளுவெல்லாம் ஆண்டு பேசிட்டு இருக்காரு. நீ அந்த இடத்துல அலட்சியமா இருந்துடாத. அலட்சியமா இருக்கும்போது தான் பிசாசு அந்த இடத்துல வேண்டிய காரியங்களை செஞ்சிடறான்.